ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டடி வித் ரஞ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நவம்பர் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உலக நிமோனியா தினம் என்னைக்கு அப்படின்னா நவம்பர் 12ங்க. ஸோ இது வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா நிமோனியா வைரஸை பற்றி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இந்த வருஷத்துக்கு உண்டான கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைல்டு சர்வைவல் அப்படின்றது தான். சரிங்களா? ஸோ முதல் முறையாக வந்து எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா நவம்பர் 12, 2009 தான் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிமோனியா வைரஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. இந்த நிமோனியா வைரஸ் வந்துட்டு முதல்ல எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நுரையீரலில் தான் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதுக்குண்டான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வந்துட்டு இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அவார்ட் அண்ட் ரெகனைசேஷனில் 2025க்கான புக்கர் பரிசு வந்து யார் பெற்றிருப்பாங்க அப்படின்னா டேவிட் சாலே அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த புக்கர் ப்ரைஸ் வந்துட்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டேவிட் சாலே அப்படிங்கிறவங்க என்ன புக்குக்காக புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஃப்ளாஷ் அப்படின்ற புக்குக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா பிரிட்டிஷ். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர், ஹங்கேரி பிரிட்டிஷ் எழுத்தாளர். சரிங்களா? ஸோ அந்த நாட்டில் வந்து புக்கர் ப்ரைஸ் வாங்கின முதல் நபரும் வந்துட்டு இவர் தான். ஸோ இதுக்குண்டான பரிசு தொகைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 50,000 பவுண்டுகள் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2024 யார் வாங்கினாங்க அப்படின்னா சமந்தா ஹார்வி அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ் எப்போலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1969 நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கர் ப்ரைஸ்ன்றது இங்கிலீஷ் லாங்குவேஜில் எழுதி அதை வேறு லாங்குவேஜில் வந்துட்டு மொழிபெயர்த்து அதை வந்துட்டு வெளியிடுறது. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் எழுதி அயர்லாந்து அல்லது பிரிட்டனில் வந்துட்டு வெளியிடுறதுக்கு தான் இந்த வந்து புக்கர் ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கானதை வந்து வென்றவர் யார் அப்படின்னா டேவிட் சாலே அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? ரீசன்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2025 வந்து ரமோன் மகசேசே விருது யார் வாங்கினாங்க அப்படின்னாக்கா எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் தான் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2023 வந்துட்டு தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னா இது வந்து திரைத்துறையில் வந்துட்டு பிரபலமாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது திரைத்துறையில் கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய விருது தாங்க இது. ஸோ இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கேரள நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு வந்துட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2025 பெலந்தோர் விருதுனை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்க உஸ்மான் டெம்பலே அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. உஸ்மான் டெம்பலே. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025க்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வந்து ஒரு 3 பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமோன் சசகுச்சி அப்படிங்கிறவங்களுக்கும் மேரி பிரான்கோ அப்படிங்கிறவங்களுக்கும் பிரெட் ராம்ஸ்டெல் அப்படிங்கிற 3 பேருக்கும் வந்து இந்த விருது வந்து கிடைச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பிலிப் அகியோன் அப்படின்றவங்களும் 3 பேர் வாங்கியிருக்காங்க. பிலிப் அகியோன் அப்படிங்கிற ஜோயல் மோகிர் அண்ட் பீட்டர் ஹோவிட் அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? தமிழக அரசின் வைக்கம் விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2025க்கான பிரிட்டிஷ் அகாடமி விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சுனில் அம்ரித் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? சுனில் அம்ரித் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2025 உயரிய விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜெயந்த் நார்லிகர் அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் ஸ்கீம்ங்கிற டாப்பிக்கில் என்ன வரும் அப்படின்னா பீகார் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 67% வந்துட்டு வாக்கு வந்து பதிவாகிருக்கு. ஸோ இதில் வந்து எத்தனை தொகுதி இருக்குது அப்படின்னா 240 தொகுதிகள் வந்துட்டு இருக்குது. 243 தொகுதிகள் இருக்குது. இந்த தேர்தல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃபேஸாக நடந்துச்சு. ஸோ முதல் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 65%, அடுத்த 2ஆம் கட்டத்தில் வந்து 69% வந்துட்டு வாக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருந்துச்சுங்க. ஸோ மொத்தமாக இது வந்து பர்சன்டேஜாக பார்க்கும்போது 67% வந்துட்டு இதில் வந்து வாக்குப்பதிவு வந்து நடந்திருக்கு. ஸோ வாக்காளர்களோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7.45 கோடிகள் மக்கள் வந்து வாக்கை வந்து ஓட்டை வந்து செலுத்தியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பீகாரில் இவ்வளோ நாள் நடந்த ஓட்லேயே இதுதான் வந்துட்டு ஹையஸ்ட் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹையஸ்ட் ஓட்டு வந்து நிறைய மக்கள் வந்து இந்த தேர்தலில் தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எங்க கட்டப்பட்டுள்ள புதிய பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனாரின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னா விருதுநகர்லங்க. ஸோ ஒரு பாலத்துக்கு இவரோட பெயர் சூட்டணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா 61.74 கோடியில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது யார் அந்த பேரை வந்து சூட்டினாங்க அப்படின்னா முதல்வர் மு க ஸ்டாலின் தான் வந்து சூட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ யார் அந்த சங்கரலிங்கனார் அப்படின்னா இவர் வந்து ஒரு காந்தி வழியில் வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். வந்து 1895 விருதுநகரில் மண்மலைமேடு அப்படின்ற இடத்துல வந்து பிறந்திருப்பாரு. 1970 வந்துட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்துட்டு சேர்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1930 வந்துட்டு காந்தியோட சேர்ந்து தண்டியில் நடக்கக்கூடிய உப்பு சத்தியாகிரகத்திலையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு 1956 வந்துட்டு நம்ம மெட்ராஸ்ன்னு இருந்த பேரை வந்து
தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் மாற்றம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1956 அக்டோபர் 13 ஒரு 76வது நாள் வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்து 76வது நாள் வந்து அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் டெத் ஆகிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீசன்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவினாசி சாலை மேம்பாலத்துக்கு வந்துட்டு யாரோட பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஜிடி நாயுடு அவங்களுடைய பேர் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த அவினாசி சாலையில் வந்துட்டு எங்கே அந்த மேம்பாலம் கட்டியிருக்காங்க அப்படின்னாக்கா கோயம்புத்தூரில் வந்து கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெங்களூர் பல்கலைக்கழகத்துக்கு முன்னாள் பிரதமர் யார் அப்படின்னா மன்மோகன் சிங்கோடைய பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பக்சர் பாலத்திற்கு வந்துட்டு கேப்டன் அமித் பரத்வாஜ் அப்படின்றவங்களோட பேரை வந்து சூட்டியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யாழ்ப்பாணத்தில் கலாச்சார மையம்னு ஒன்று சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவரோட பேர் தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பூனே விமான நிலையத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பூனேயில் ஓப்பன் பண்ண விமான நிலையத்துக்கு வந்து இந்த பேர் வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு நியூஸ் தாங்க. புனத் சஞ்சூன் 2ஆம் நீர்மின் நிலையம் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூடான் நாட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவின் நிதியுதவினால் கட்டப்பட்டதுனால தான் நம்ம இதை வந்து பற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பூடானில் இருக்கக்கூடிய புனத் சஞ்சூன் நீர்மின் நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாட்டினுடைய உதவி மூலமாக கட்டியிருப்பாங்க. ஸோ பூடானோட 5ஆண்டு திட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2025 இந்தியா கிட்டேருந்து 10 கோடி பெறதாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 10 கோடியின் உதவியால் தான் இது வந்து கட்டியிருப்பாங்க. அந்த யூபிஐ பரிவர்த்தனை சேவை வந்துட்டு நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பூடான் நாட்டில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபென்ஸ் நியூஸ் தாங்க. மித்ரசக்தி கூட்டு ராணுவ பயிற்சி எந்தெந்த நாட்டுக்கு இடையில நடக்கும் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில வந்து நடக்கும். ஸோ இது எப்போ வந்து ஆரம்பத்தில் எப்போ தொடக்கமாச்சு அப்படின்னா 2013 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 11வது பதிப்பாக இது 11வது முறையாக வந்துட்டு இந்த பயிற்சி வந்து கூட்டு ராணுவ பயிற்சி வந்துட்டு நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நவம்பர் 10 to 23 வந்து நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10 to 23 வரைக்கும் இந்த கூட்டு பயிற்சின்றது நடக்கும். எங்கே நடக்க போகுது அப்படின்னாக்கா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெல்காவி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. சரிங்களா? கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெலகாவி அப்படின்ற ஒரு இடத்துல தான் நடக்க போகுது. இந்தியா ராஜ்புத் படைப்பிரிவை சேர்ந்த 170 வீரர்கள் வந்துட்டு இந்தியாவின் ராஜ்புத் படை வீரர்களை சேர்ந்த 170 வீரர்கள் வந்து இந்த கூட்டு ராணுவ பயிற்சியில் வந்துட்டு பங்கேற்க போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மித்ர கூட்டு சக்தி ராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா மித்ரசக்தி கூட்டு ராணுவ பயிற்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னா 2024 இலங்கை மருதுவோயா அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்து ஒரு ரீசன்ட் நியூஸ் தான். ட்ரோன் கவச பயிற்சி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. எக்ஸசைஸ் கொங்கன் அப்படின்றது எந்தெந்த நாட்டுக்கு இடையில நடக்கப்படும் பிரிட்டனுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு போட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு வருங்க. அடுத்து வந்து நெட்போல் ரெக்ஸ் 10th வந்து பார்த்திங்கன்னா இந்த 10வது பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடக்குது. அந்த ஆஸ்ட்ராஹின் 2025 ராணுவ கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு கூட்டு பயிற்சி. அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஆஸ்ட்ராஹின் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கூட்டு இருதரப்பு கடல்சார் பயிற்சிக்கான சமுத்திர சக்தி 2025 எங்கே நடக்குது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் நடக்குது. கடல்சார் பயிற்சியான சமுத்திர சக்தி எங்கே நடக்குது அப்படின்னாக்கா ஆந்திராவில் நடக்குது, ஆந்திர பிரதேசத்தில். சரிங்களா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக எதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா மும்பையை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பை ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அடுத்து வந்து செகண்ட் ப்ளேஸில் பெய்ஜிங், தேர்டில் வந்துட்டு ஹாங்காய் அப்படின்ற இது பெய்ஜிங்கும் ஹாங்காயும் வந்துட்டு சைனாவில் இருக்குது. மும்பைன்றது நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆசியாவிலேயே வந்துட்டு மகிழ்ச்சியான நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா மும்பை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உலகின் மகிழ்ச்சியான நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அபுதாபி. ஸோ இதெல்லாம் யார் இந்த டேட்டாவெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா டைம் அவுட் அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இங்கிலாந்தில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதிக வனப்பரப்பு உள்ள நாட்டில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 9th பிளேஸில் வந்துட்டு இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை தினம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நவம்பர் 11 வந்துட்டு கடைப்பிடிக்கிறாங்க. இது எப்போத்துலேருந்து கொண்டாடப்படுது அப்படின்னாக்கா செப்டம்பர் 2008 வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ யாரோட பிறந்த தினத்தை வந்துட்டு இதை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக இதை வந்து பண்ணுறாங்க, தேசிய கல்வி தினமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிறடைய பிறந்த தினத்தை தான் தேசிய கல்வி தினமாக நம்ம வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ எப்போ அப்படின்னா நவம்பர் 11 ஓகேங்களா? ஸோ இவர் யார் அப்படின்னா இந்தியாவின் நவீன கல்வி முறையின் முக்கிய சிற்பி. இவர் தான் வந்து நம்ம கல்வி முறையிலே முக்கிய சிற்பியாக இருக்கிறவர். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருதுலாம் வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த விருது வாங்குறதுக்கு அந்த அமைப்பில் ஒன்று உருவாகிறதுக்கே வந்துட்டு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஈஸ்வரி பிரதாப் சிங் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக உள்ளது
ஈஸ்வரி பிரதாப் சிங் அப்படிங்கிறவங்க ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஈஸ்வரி பிரதாப் அப்படிங்கிறவங்க பிரதாப் சிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் ஆனவங்க, தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா துப்பாக்கி சுடுதல் விளையாட்டில் வந்துட்டு இவங்க தொடர்புடையவங்களாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ISSF உலகக்கோப்பை வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெய்ரோவில் எகிப்தில் இருக்கக்கூடிய ஹெய்ரோவில் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நவம்பர் 13th கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.